அப்பா இருந்து பார்த்துட்ருக்காங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஊர் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், வாழைத்தார் தான் தூக்கிட்டு இருந்தோம். நான் இந்த மாதிரி ஸ்டேஜில் யாரும் நான் இந்த சின்ன வயசில் கூட எதிர்பார்த்ததில்லை. நான் இவ்வளோ காட்டு வந்திருக்கேன், வளர்ந்து வந்திருக்கேன். அதுக்கு எங்கள் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். நான் சினிமாவில் நீ எவ்வளோ நாள் வேணாலும் இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுத்தது இவங்க 2 பேரும் தான். பெரிய டைரக்டராக மாறியாச்சு, நிறைய பெரிய ஹீரோஸ் வெயிட் பண்ணுறாங்க, ஏன் வாழை பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. வாழை பண்ண வேண்டாம், சின்ன படம் பண்ண வேண்டாம். எனக்கு என்னன்னா, என்னோட ஃபேமிலியும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, வாழை ஷூட்டை போய் என்னை பயங்கரமாக கலாய்ப்பாங்க. நீ என்ன அங்கே ஆக்ட் பண்ணவா போனேன், வாழைத்தாரத்துக்கு தானே போனேன். நிக்கிலா மேலே எல்லா ஸ்டேஜ்லையும் நான் பார்ப்பேன். சரி ஓகேப்பா, நானே எனக்கு கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே நம்ம வேலை பார்க்க தான் போனோம், முடிஞ்சிருச்சு நம்ம பார்ட் அப்படின்னு நினைக்கும் போது விகை நோட்ஸ்லேருந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணதுக்காக அவார்டு. வாழை படத்தில் வந்து நடித்ததுக்கு வந்து ஊரில் சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் நாங்கள் காய் சுமந்துக்கிட்டு இருப்போம். அதை மாதிரி ஊரில் ஒரு நாள் இருக்கும்போது சார் வந்திருந்தாங்க ஊருக்கு. வரும்போது இந்த மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க, ஆடிஷன் பண்ண வந்திருந்தாங்க. அப்புறம் சரி நம்ம சும்மா போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன்று போனோம். ஒரு நாள் போயிட்டு ஃபஸ்ட் நாள் பயமாக இருந்துச்சு கொஞ்சம். அதுக்கப்புறம் அவங்க போக கொஞ்சம் கொஞ்சமாக கற்று தந்தாங்க. கேமரா பார்த்து கொஞ்சம் பயப்படக்கூடாது அப்படின்லாம் கொஞ்சம் சொன்னாங்க, நல்லா சொல்லி தந்தாங்க. அதிலே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், இப்படி தான் சினிமானா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. எனக்கு சின்ன வயசுலேயே சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் சினிமாலே நடிச்சிட்டேன். சூப்பர். எங்கள் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டேன். தேங்க்யூ. கண்டிப்பாக பேசுறீங்களே, சூப்பராக பேசு. அதெல்லாம் ஒரிஜினல் இல்லை, அவன் வேற மாதிரி பேசுவான். அப்போ நாங்க ரொம்ப சை டைப் பையன் நடிக்கிறான். அவன் இங்கேயே நடிச்சுட்டு தான் காய்ப்போம். இது அவன் ஒரிஜினல் வாய்ஸும் கிடையாது, இது ஒரிஜினல் மீட்டரும் கிடையாது, ஓகேங்களா? இது ஒரிஜினல் ஆட்டிடியூடும் கிடையாது. ஒரிஜினல் லைட்டா வெளில எடுத்துட்டு வர்றீங்களா? அது ஒரிஜினல் வேற. சரி ஓகே. ரொம்ப நல்ல பையன். சொல்லி ஆகணும் இந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னா, அப்படி இது கிழங்கு மண்ணுக்குலேருந்து பிடுங்கும்ல அந்த மாதிரி 2 பேருமே வாழை பண்ணுறதுக்கு ரீசன், வாழை பெரிய வெற்றி அடைகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறத விட படம் எடுக்கும்போதே ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. சில படம் எடுக்கும்போது மாட்டிக்கிட்டோமோ அப்படிலாம் தோணும், ஓகேங்களா? அவசரப்பட்டோமோ, சில ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது நமக்கு அவசரப்பட்டோமோலாம் தோணும். பட் வாழை வந்து நிறைய பேர் சின்ன படம் பண்ணுமான்னு கேட்கும்போது இவங்க 2 பேரும் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, இவங்க 2 பேரும் டெய்லி பார்க்க போகல, டெய்லி போய் இவங்க பண்ணுற மேஜிக்கை டெய்லி பார்ப்பல. போய் நம்ம ஊரில் இருந்து, நம்ம வீட்டில் இருந்து, நம்ம தெருவில் இருந்து நாம் இந்த வயசில் எப்படி இருந்தோம், இவங்க 2 பேரும் வந்து தைரியமாக துளி கூட பயப்பட மாட்டானுங்க. இந்த பில்டப் எல்லாம் இப்போ வந்து இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது ஒரு மாதிரி இருக்குன்னு தான் இருக்காம, இது கொஞ்சம் அப்படியே தூக்கி கொண்டு இந்த ஃபங்க்ஷனை கொண்டு திருநெல்வேலியில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதே இந்த ஃபங்க்ஷனு, இந்த கூட்டம் எல்லாமே திருநெல்வேலி ஜங்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டமே வேறு இருக்கும். அப்போ இவனு 2 பேர் பண்ணுற மேஜிக்கை பார்க்கறதுக்கு தான் பயங்கரமாக. இல்லை 2 பேருமே அவ்வளோ நமக்கு வந்து என்னோடய லைஃப்பை நான் திருப்பி பார்க்குற மாதிரியே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கரெக்டாக ஒரு 45-50 நாள் ஷூட் பண்ணேன். இந்த 50 நாளுமே நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இவங்க 2 பேரும் தான்.